முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு டீ கடைக்காரர் இருந்தார். ரொம்பவும் சோம்பேறித்தனமா வேலை செய்யற அவரு கடைக்கு ஒரு நாள் ஒரு மல்யுத்த வீரன் ஒருத்தன் வந்து டீ சாப்பிட வந்தார். வழக்கமா வர்றவர் தான். எனக்கு கொஞ்சம் என் குரு வேலை சொல்லியிருக்காரு, ரொம்ப பசியாவும் இருக்கு, சீக்கிரம் டீ போட்டு கொடு, நான் குடிச்சிட்டு போய் என் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த டீ கடைக்காரர் வழக்கம் போல ரொம்ப மெதுவா டீ போட்டுக்கிட்டு இருந்தார். பேச்சு வாக்குல வேகமா டீ போட சொல்லி ஆரம்பிச்ச அந்த தகராறு கை தகராறா மாறி ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கர சண்டை வந்துருச்சு. இப்போ அந்த மல்யுத்த வீரன் என்ன பண்ணாரு, நான் உன் கூட சண்டை போடணும், என் கூட வந்து சண்டை போடு, யார் பெரியவன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த டீ கடைக்காரரோ அவருக்குள்ள இருக்கிற கோபத்தை அடக்க முடியாம, நானும் சண்டை போடுறேன் உன் கூட, ஆனா இன்னைக்கு முடியாது, அடுத்த மாசம் நம்ம சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மல்யுத்த வீரன் என்ன பண்ணாரு, அடுத்த மாசம் நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். இப்ப இந்த டீ கடைக்காரருக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம கோபத்துல இந்த மாதிரி சொல்லிட்டோமே, இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்றதுன்னு சொல்லி ஒரு ஜென் துறவி கிட்ட போனாரு. அவரு கிட்ட போய் தன்னோட பிரச்சனையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜென் துறவி சொன்னாரு, நீ போய் இதுக்கப்புறம் வேகமா டீ போட கத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப குழப்பத்தோட வந்து வேகமா டீ போட கத்துக்க ஆரம்பிச்சாரு அந்த டீ கடைக்காரர். நாளாக ஆக கீழே கொட்டாம கொஞ்சம் வேகமா டீ போட கத்துக்கிட்டாரு. இருந்தாலும் அந்த நாள் நெருங்க நெருங்க அவருக்குள்ள இருக்கிற பயம் அவரை விட்டு போகல. மறுபடியும் ஜென் துறவி கிட்ட வந்த அவரு, இப்போ நான் டீ கீழே கொட்டாம வேகமா போட கத்துக்கிட்டேன், இருந்தாலும் எனக்கு அடுத்த வாரம் வரப்போற அந்த சண்டை ஏன் நினைச்சா பயமா இருக்கு, அந்த மல்யுத்த வீரன் இதே வேலையா இருக்கவன், நான் ஏதோ டீ கடை வச்சு பழச்சிட்டு இருக்கவன், என்னால எப்படி அவனை அடிக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இல்ல, நீ மறுபடியும் போய் இன்னும் வேகமா டீ போட கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜென் துறவி சொன்னாரு. திரும்ப வந்தாமன் இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சாகணும், கை வலிமை பெறத்துக்காக தான் இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி வேகமா டீ போட ஆரம்பிக்கும். அப்போ அந்த வழியா போன அந்த மல்யுத்த வீரனை கூப்பிட்டு வந்து டீ சாப்பிட்டு போங்க அப்படின்னு தன்னோட பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுக்காக டீ கடைக்காரர அந்த மல்யுத்த வீரனை கூப்பிட்டாரு. சரி, நீ சீக்கிரம் டீ போடுன்ட்டு அந்த மல்யுத்த வீரனை உட்காரும்போது வேகமா டீ போட ஆரம்பிச்சாரு டீ கடைக்காரர். இவர் டீ போடுற ஸ்பீடை பார்த்து, ஒரு டீயவே இவ்வளவு வேகமா போட கத்துக்கிட்டானே, அப்ப சண்டை பயிற்சி எவ்வளவு வேகமா கத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனோட தப்பை உணர்ந்து, இல்ல நீ வந்து இனிமே நம்ம சுமூகமா போய்க்கலாம், நம்ம இனிமேல் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மல்யுத்த வீரன் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டான்.